இங்கே இந்த பையனும் ஜாலியாக சைக்கிள் டயரை ஓட்டி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸாக யாருமே சைக்கிள் வச்சிருக்கிறத பார்த்தோன்னே வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு சைக்கிள் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா 2 அடியை போட்டு உள்ளே உட்கார வச்சிடுறாங்க. இவன் அழுதுகிட்டே சாப்பிடாமலே இருக்கான். அவங்க அப்பா வந்தவர் ஏன் அழுகுறான்னு கேட்டு அவங்ககிட்ட போயிட்டு நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்டா அழுவாதடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஒரு டின்னில் ஓட்டை போட்டு அதை அவன் கையில் கொடுக்குறாரு. அப்பா தினமும் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே இதில் காசு தரேன், நீ இதில் போட்டு வை, ஒரு நாள் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சைக்கிள் வாங்கிக்கலாம்னு சொன்ன உடனே இவனும் சரின்னு சொல்லிக்கிறான். இப்படியே அவங்க அப்பா கொடுக்குற காசு எல்லாத்தையும் அந்த உண்டியில் போட்டு வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவங்க தெரிஞ்சவங்கலாம் காசு கொடுக்குறாங்க, அதையும் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு விறகு வெட்டி வெயிலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது மயக்கத்தில் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க தலையிலாம் அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு நிறைய காசு தேவைப்படுது. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஊரில் இருக்க எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்க்குறாரு. சில பேர் கீழே தள்ளி விட்டுறாங்க, சில பேர் வீட்டு வேலை செய்ய அப்போ தான் சர்வன்னு சொல்லி கம்மியான காசு தான் கொடுக்குறாங்க. இந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அப்பா கொடுக்கும்போது ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாங்க காசு ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் நிறையா தேவைப்படுதுன்னு. இந்த பையன் அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடினவன் அவன் உண்டியலை எடுத்துக்கிட்டு திரும்பி அவங்க அப்பா கிட்ட கொடுத்து எனக்கு சைக்கிள்லாம் வேணாப்பான்னு சொல்லிடுறான். அவங்க அப்பாவும் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சிட்டு அந்த காசு எடுத்து கட்டிடுறாரு. கடைசியாக இந்த பையன் அவங்க அம்மா உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் இன்னமும் சைக்கிள் டயரை வச்சுட்டு தான் ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கான்.